இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் இந்த ஜவுளி கடையை பாத்துட்டு இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். சும்மா அப்படியே கூட நின்ன மாதிரி கணக்கு காட்டுற வேலை தானே. அதான் உன் புருஷன் நல்லா பாப்பாராமே. ஏய், இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது சொன்ன கொன்றுவான் உன்னை. என்னம்மா, என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, கார்த்தி வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியே சுத்திட்டு இருக்காருன்னு வம்பு பேசிட்டு இருக்கா. புஷ்பா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்ன பிரச்சனை தெரியுமா? இத்தனை நாளா ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவன நாங்க தான் வீட்டுல இருன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாருமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தேவையில்லாம தலையிடாத. மாமா, நான் இப்ப என்ன தப்பா கேட்டுப்புட்டேன்? அவருக்கும் குடும்பம் குட்டின்னு ஆக போகுது. 4 காசு தனியா போய் சம்பாதிங்கன்னு தானே சொன்னேன். அது ஒரு தப்பா? தப்புதான். அத நீ சொல்லக்கூடாது. இதுக்கு மேலையும் நீ தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தன்னா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பரவாயில்ல பிருந்தா, என்னதான் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்தாலும் தப்புன்னு புருஷனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிறியே, பெரிய சாமர்த்தியக்காரி தாண்டி. ஹலோ, என்ன பிருந்தாவை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் குழந்தைனாரே? என்கிட்ட தப்பா பேசினா அவ கேப்பா, அவகிட்ட தப்பா பேசினா நான் கேப்பேன். என்ன பிரச்சனை? பாருங்க மாமா, 2 நாள் நல்லவங்க மாதிரி பேசினாங்க, இப்ப மறுபடியும் எல்லாரையும் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். பேசாம அவங்க வேலையை போய் பாருங்க, போங்க. புஷ்பா, கார்த்தி வேலைக்கு போறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சரி வீரா, நான் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தானே சொன்னேன். நான் பேசினது தப்புனா எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க, சரியா? இப்படிதான் இருந்தா நமக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம கிட்ட வம்புக்கு வந்தா நம்மளை பத்தி தப்பா பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து எதிர்த்து கேட்கணும். அந்த ஒத்துமை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கும். இதே மாதிரி நீங்க எப்பவும் இருக்கணுமா?